பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் முன்னாளில் அரசு பணியில் கவர்மெண்ட் சர்வீஸில் சீனியர் இன்ஜினியராக பணியாற்றியவர். அதற்கு பிறகு பேராசிரியர் ஆகினார். ஞானத்திரள் என்ற சைவ சமய மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். சைவ சித்தாந்த சொற்பொழிவுகள், திருமுறை சொற்பொழிவுகள் ஆகியவற்றை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். மனம் கவரும் விதத்தில் பேசுவதில் அவரை மிஞ்சுவார் யாருமில்லை, பேராசிரியர் சிவகுமார் அவர்கள். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் எருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே லண்டன் மாநகரிலே மிகச்சிறப்பாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கக்கூடிய உலக 2வது உலக திருமுறை மாநாட்டில் காலை துவங்கி மிகச்சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மாலை நிகழ்விலே அடியேன் பங்கு பெற்று நம்முடைய திருமுறைகளிலே 9ஆம் திருமுறை பற்றி சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த அற்புதமான நிகழ்விற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீன கட்டளை தம்பிரான் பொன்னார் திருவடிகளுக்கும், மலேசிய இந்து சங்கம் தலைவர் அவர்களுக்கும், லண்டன் சிவன் கோயில் ட்ரஸ்டினுடைய தலைவர் அவர்களுக்கும், டாக்டர் ஜெயநாதன் அவர்களுக்கும், எம்முடைய ஆன்மீக பயணத்திலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஓதுவார் சாமி தண்டபாணி அவர்களுக்கும், என்னை மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்து வைத்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய செனி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மைக்கிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலேருந்து இது படுத்துகிற பாடு, அதாவது சொற்பொழிவாளனுக்கு மைக் அமையிறதும் ஒரு மனுஷனுக்கு மனைவி அமையிறதும் கொடுத்து வச்சாதான் கிடைக்கும். ரெண்டும் எப்போ ரிப்பேர் ஆகுன்னே சொல்ல முடியாது. நான் ஒரு சொற்பொழிவில் அப்படி தான் பேச போயிருந்தப்ப ரொம்ப ஆர்வமாக உட்காந்தா மைக் வேலை செய்ய மாட்டேங்க. இந்த மைக்கார் ஒரு மைக்கு மாற்றினார், அப்புறம் இன்னொரு மைக் கொண்டு வந்து வச்சார், அதுவும் ஒர்க் பண்ணல, அப்புறம் இன்னொரு மைக் மாற்றினார். அப்புறமா அவர் சொன்னார், மைக்கில் எல்லாம் மிஸ்டேக் இல்லைங்க, ஸ்பீக்கர் தான் லூஸுன்னாரு. என்னடா நான் என்ன பேசவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளே இது எப்படி லூஸுன்னு கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தா விடல. அந்த மைக்கில் ஒயர் லூஸாக இருந்திருக்கு அந்த ஸ்பீக்கரில், அதை போய் சரி பண்ணார் அப்புறம். ஆக இன்றைக்கி காலையிலேருந்து இது படாதபாடு படுத்திக்கிட்டு இருந்துச்சு. நல்ல சிவத்தில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், என்னங்க இப்படி பண்ணுது அப்படின்னுட்டு. ஆனால் இப்போ ஒரு அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம். திருமுறைகளை பற்றி நாம் காலையிலேருந்து பலவிதமான செய்திகளை தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் இங்கே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 1-2 செய்திகளை திருமுறைகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். திருஞான சம்பந்த பெருமானை யாரோ கேட்டிருப்பார்கள் போல் இருக்கிறது. எப்போ கேட்டாங்கன்னு கேட்காதீங்க, ஆனால் பதில் அப்படி சொல்லியிருக்காரு. சுவாமி, நீங்கள் ஒரு வேதங்களையும் முதன்மையாக கொண்ட ஒரு கவுனிய கோத்திரத்தில் தோன்றியிருக்கிறீர்களே, நீங்கள் பாட ஆரம்பித்தோடனே தமிழில் பாடியிருக்கிறீங்களே, தமிழில் பாடுங்க வேணான்னு சொல்ல, வடமொழியிலையும் ஸ்லோகம் செய்திருக்கலாமே, நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சாமி பதில் சொல்லியிருக்கார். ஞானசம்பந்த பெருமான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமான வழிமொழி திருப்பதிகத்தில் திருக்கடைக்காப்பு பாட்டில் சொல்லியிருக்கார் சுவாமி. ஏன் தமிழில் பாடினேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். அதுக்கு சொல்லும்போது அந்த பாட்டில் சொல்கிறார், ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை தினையா. 7ஆம் நூற்றாண்டுலேயே சொல்கிறாரு, அப்பா எதிர்காலத்தில் ஒழுங்காக வாழ்க்கை நடத்துறது கஷ்டம். எப்போ? 7ஆம் நூற்றாண்டில். 21 இன்னும் கதலாகி கிடக்கு. அவர் 7ஆம் நூற்றாண்டுலேயே சொல்கிறார், ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழிபெரு. அதுக்கு ஒரே ஒரு வழி சிவபெருமான் 7ஆம் நூற்றாண்டுலேயே ஏற்பாடு செய்தானாம். என்னன்னு கேட்டார், இந்த வாழ்க்கை துன்பத்திற்கு அடிப்படையாக காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டால் மலம்தான். எனவே இந்த மலத்தை கழுவுவதற்காக சுவாமி என்ன செய்தாருன்னாரு, முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவுபுடி குழுவினோடு கழுவு சிவனை தொழுது உலகில். இதான் வழி. இந்த ஒழுகல் அரிது அழிகலியில் சிவனை தொழுதுவது தான் சிறந்த வழி. அது எப்படி தொழுவது?
அந்த தொழுவதற்கான முறையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். எப்படின்னு கேட்டால், தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுமல நகர் பழுதிலிரை எழுதும் மொழி தமிழ். அவன் என்ன செய்தான்னா, இந்த வருங்காலத்தில் சிவ வழிபாடு செய்வதற்காக பெருமான் என்ன செய்தார் என்றால், என்னை போன்றவர்களை எல்லாம் ஒரு இலக்காக எடுத்துக்கொண்டு உள்ளே இருந்து அவன் சொன்னான், அதையெல்லாம் நான் பாடலாக தருகிறேன் சொல்கிறார். எங்களை தேர்ந்தெடுத்தான். இது நாங்களாக சொல்லலை, ஞானசம்பந்தர் சொல்கிறார். அவன் என்ன செய்தான்னா, உள்ளே இருந்து சொன்னான். இல்லை, அங்கே தான் ரொம்ப அழகாக சொன்னார். பழுதிலிரை எழுது மொழியினர். உள்ளே இருந்துக்கிட்டு சிவபெருமான் எழுதுறாராம். என்ன எழுதுறாருனர், அவர் எழுதுறதைத்தான்ப்பா நாங்கள் அப்படியே வெளியில் சொல்கிறோம். என்ன செய்கிறது, உள்ளே எழுதுறது தமிழ்ல எழுதுறாரு, அதனால நான் தமிழில் தானே பாடி ஆகணும்னார். எழுது மொழி தமிழ், விரகன் வழிமொழிகள். நான் வழிமொழியைத்தான் செய்கிறேனே தவிர உள்ள எண்ணத்தில் எழுதுகிறாரோ அதைத்தான் நான் சொல்ல முடியும் என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார். எனவே திருமுறைகள் பெருமானால் நமக்கு தரப்பட்டவை என்பது திருஞான சம்பந்தரே வழிமொழி திருப்பதிகத்தில் சொல்லுகிறார். அதாவது இந்த காலத்தில் ரொம்ப அற்புதமாக காலையிலிருந்து ஐயா நடராஜன் ஐயா அவர் கூட இளைஞர்களை பற்றியெல்லாம் சொன்னார். உண்மைதான். ஏன்னா இளைஞர்கள் பல கேள்விகளை கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் டைம் நோட் பண்ணிட்டீங்களா? 25 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த இளைஞர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் இருக்கிற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். சைவ சமயத்தில் மட்டும்தான் கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற சமயமாக விளங்குகிறது. மித்த மதத்தில் என்ன கேட்டிங்கன்னா, எதை இது மாதிரிலாம் எதாவது கேட்டால் சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், சரி சாமின்னா கம்பி எடுத்துக்கிட்டே அலையும் போல் இருக்குது, எவன் கண்ணை குத்தலான்ட்டு என்று. இல்லை, நம்முடைய சமயத்தில் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில்கள் இருக்கின்றன. ஒருத்தர் வேடிக்கையாக கேட்டார், நான் இன்ஜினியர் தானே சார், நீங்கள் பேசிக்காக ஒரு இன்ஜினியர் தானே என்னார். ஆமாம். நீங்கள் எப்படி சார் சிவபெருமான் தலையில் கங்கை வச்சுக்கிறத ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆஸ் எ இன்ஜினியர் நீங்கள் எப்படி சார் ஒத்துக்கிறீங்கன்னு. நான் அந்த இளைஞரை பார்த்து சொன்னேன், நான் இன்ஜினியராக இருக்கிறதுனால தான் ஒத்துக்கிறேன்னு. ஏன்னு கேட்டார். 4 மாடி கட்டடம் கட்டினா வாட்டர் டேங்கை எங்கே வைப்பேன்னு கேட்டார். 4வது மாடிக்கு மேலே வைப்பேன். 20 மாடி கட்டடம் கட்டுறான், வாட்டர் டேங்கை எங்கே வைப்பான்னு கேட்டேன். 20வது மாடிக்கு மேலே. 50 மாடி ஸ்க்ரை ஸ்கிராப்பர் கட்டுறாயா, எங்கேயா வாட்டர் டேங்குன்னு. 50 மாடிக்கு மேலே தான். ஏன்னு கேட்டேன். 50வது மாடிக்கு மேலே வச்சா தான் 50 மாடியில் இருக்கிறவங்களுக்கும் தண்ணி கிடைக்கும். அப்போ உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தண்ணி கிடைக்கணும்னா உலகத்திலேயே உயரமான இடம் சிவபெருமானுடைய உச்சி, அங்கே தண்ணி வச்சு காட்டியிருக்காரியா, வேற ஒன்றும் இல்லைன்னா. அன்பர்களே, சிவபெருமானுடைய அடையாளங்கள் அத்தனையும் விஞ்ஞானபூர்வமானவை. இப்போ அவருக்கு போய் நான் இது அமுதத்தார யோகத்தில் வருது எல்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சிம்பிள் ஆன்சரை கன்வின்ஸ்டு. ஓ பிரமாதமாக இருக்குது போல இருக்கே அப்படின்ட்டார். அதுபோல் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அதனால தான் அப்பர் சாமி சொல்லுகிறார், நீ சிவனை வணங்குகிற பொழுது பொதுவாக வணங்காது, கடவுளே இறைவனை என்று சொல்லி வழிபடாது. நீ எப்படி வழிபடணும், அவனுக்குரிய அடையாளங்களை சொல்லி வழிபடு. அது பொது நீக்கி தனியனைய வல்லார்க்கு என்றும் அருந்துணையாயினாய். அது பொது நீக்கி வழிபாடு செய்தல். அவன் ஒருவனுக்குத்தான் ஜடாமுடி உண்டு, அவன் ஒருவனுக்குத்தான் 3 கண்கள் உண்டு, அவன் ஒருவன் தான் அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், அருவுருவமாக இருப்பான். அவன் ஒருவன் தான் வெண்ணிற பொடி பூசி இருப்பான், அவன் ஒருவன் தான் ஆமை கொம்பு அணிந்திருப்பான், அவன் ஒருவன் தான் பிறைச்சந்திரனை அணிந்திருப்பான், அவன் ஒருவன் தான் பன்றிக் கொம்பை அணிந்திருப்பான், அவன் ஒருத்தன் தான் சுடுகாட்டில் இருப்பான். வேறு எந்த சாமியும் அந்த ஏரியா பக்கமே போகாது. ஏன், அதுக்கே பயம். இறப்பு பிறப்பு இல்லாதவன் அவனுக்கு அந்த இடத்த பற்றி பயம் இல்லை. கோயில் சுடுகாடு, கொல்புலித்தோல் நல்லாடு. ஒரு மாணவர் என்னை கேட்டார், அன்பர்களே நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன், சென்னையிலே என்னுடைய பொதுக்கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் இளைஞர்கள் தான் அதிகம். Because I am having answers for their questions. கேள்விக்கு பதில் சொன்னோம்னா, ஒரு மாணவர் கேட்டார், ஐயா நீங்கள் சிவபெருமான் கோயிலில் இருக்கார் சுடுகாட்டில் இருக்காருங்கிறீங்களே, நாங்கள் எங்கே போய் பார்க்குறதுன்னு. நாங்கள் சுடுகாட்டுக்கு போகிறதா கோயிலுக்கு போகிறதான்னு கேட்டேன். நியாயம் தானே கேட்குறது. நான் சொன்னேன், அப்பா நீ கோயிலுக்கே போ, சாமி கோயிலே இருக்கார், நீ அங்கேயே போ. ஆனால் எல்லா பையனும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்குத்தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர
ஐ வில் மீட் ஹிம் ஓவர் தான் இருக்கிறாரு. நமக்கே ஒப்பிட்டப்ப இங்கே போய் பார்த்துருவோம். மாணவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதம் வேறு விதமாக இருக்கிற பொழுது நாம் அவர் பக்கம் போகணும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் சப்ஜெக்ட்டுக்கு. அதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட சொன்னார், சார் என்ன சார் இந்த பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறதே அவங்களுக்கு அதர் சைடு தெரியுது சார் அப்படின்னாரு. என்ன சொல்லுங்க என்ன. ஒரு மாணவனுக்கு ஒரு கதையை சொன்னேன். டேய், நீங்கள் எப்போ பார்த்தாலும் விளையாட்டாக இருக்கீங்க. ஒருத்தன் இப்படி தான் மலைமேட்டு போல் போய் அங்கே கீழே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க உழவர்களெல்லாம் பார்த்து புலி வருதுன்னு கத்தினான். உடனே அத்தனை பேரும் வேலையை விட்டுட்டு மேலே ஓய் போய் எங்கடா எங்கள் புலின்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னால் இல்லை சும்னாத்தையும் சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். அவங்களாம் இவனை திட்டி விட்டு போயிட்டாங்க எல்லோரும். அப்புறம் 2வது நாள் திரும்ப போனான். திரும்பவும் புலி வருதுன்னு கத்தினான். உடனே எல்லோரும் வேலையை விட்டுட்டு மேலே போனாங்க. எங்கடா புலி கேட்டதுக்கு இல்லை புலி இல்லை சும்மா சொன்னேன்னா. அவனை திரும்பவும் திட்டிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. 3வது நாள் இவன் போனான். உண்மையிலேயே புலி வந்துடுச்சு. புலி வருதுன்னு கத்தினான். ஒருத்தரும் வரல. புலி இவனை அடித்து போட்டு போயிடுச்சு. நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்டேன். வாத்தியார் கேட்டவனே இவன் கேட்டான், நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். அவர் வாத்தியார் சொன்னார், டேய் விளையாட்டு வினையாகும், அதுதான்டா தெரிஞ்சுக்கணும். சார் எனக்கு அப்படி தெரியல, வேறு மாதிரி தெரியுது. என்னென்ன, பொய் சொன்னால் 10 பேர் வருவான், உண்மை சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டான். நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அதாவது நாம் இப்போ அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. அவன் டிவியில் உட்காந்து நெட்டை போட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் நமக்கு கிடையாது. நீ விளையாட்டாக ஒரே ஒரு சின்ன சம்மதம் சொல்லிட்டு மேலே போகிறேன். ஏன்னா மதிய நேரம் நான் நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போனேன்னு வச்சுங்க, எல்லோரும் உண்ட மயக்கம்னு முதலே சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் அப்படி உங்களை அந்த 9ஆம் திருமுறைக்கு இழுக்கிறதுக்கு முன்னாடி 2 செய்திகள் சொல்லணுன்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. 9ஆம் திருமுறை ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறது, ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இந்த கோயில்களில் பஞ்சபுராணம் பாடுகிற பொழுது அதுக்கே பஞ்சபுராணம்னு பேர் வந்து தெரியுமா? 5 பாட்டு இருக்கிறதுனாலையா? இல்லைங்க, நீங்கள் வேறு. முன்னெல்லாம் கோயிலில் 12 திருமுறையிலும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நீளமாக இருந்தது, நேரமே கிடைக்க மாட்டேங்குது திருமுறையை பாடுறதுக்கு. பார்த்தாங்க, அது வேறு பூஜை ஓதார் பாடும்போதே அங்கே மணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. அதனால் பார்த்தாங்க 12 பாட்டும் பாடுறது எதுக்காக அப்படின்னுட்டு ஒரு 5 பாட்டு பாடினா போதும் அப்படின்ட்டு அதை குறைச்சாங்க. நேரத்துக்கு பஞ்சம் வந்து பாடின காரணத்தினால அது பஞ்சபுராணம் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த 12 பாட்டு பாடினா நேரம் போயிடும் பாருங்க. ஒரு 12 பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம், அது போய் ஒரு 5 பாட்டு. சரி, அது தனி கதை, அதை விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பஞ்சபுராணத்தில் 5 பாட்டு பாடுறதில் பாருங்கள், 7 திருமுறையிலேருந்து ஒரு பாட்டு. 7 திருமுறை. கிட்டத்தட்ட ஞானசம்பந்தர் ஒரு 4000 பாட்டு, அப்பர் ஒரு 4000 பாட்டு, சுந்தரர் ஒரு 1000 பாட்டு, 100 பதிகள்லாம் வருது. கிட்டத்தட்ட 9000 பாட்டு இருக்குது. 9000 சொச்சம் 10,000 சொச்சம் பாட்டு. அதுலேருந்து ஒரே ஒரு பாட்டு பஞ்சபுராணம். அப்புறம் 8லேருந்து 1. அதுக்கப்புறம் 8 ஒரு 600 சொச்சம் பாட்டு, அதுலேருந்து 1. அதுக்கப்புறம் பாருங்கள், 9ஆம் திருமுறையிலேருந்து எத்தனை பாட்டு? 2 பாட்டு. 9லேருந்து 2 பாட்டு. அந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 9லேருந்து 2 பாட்டு. அதாவது திருவிசைப்பாலேருந்து ஒரு பாட்டு, திருப்பல்லாண்டுலேருந்து ஒரு பாட்டு. 28 பதிகம் இருக்குது திருவிசைப்பா. கிட்டத்தட்ட ஒரு 280 பாட்டு. 280 பாட்டுலேருந்து ஒரு பாட்டு. அதாவது பரவாயில்ல, திருப்பல்லாண்டு 13 பாட்டு, அதுலேருந்து ஒரு பாட்டு. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் இந்த திருவிசைப்பாவுக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவிசைப்பாவில் 9 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நேரம் இல்லை. ஒரு 1-2 பாட்டினுடைய அந்த அந்த ஆழம், அதாவது 9வது திருமுறையை சிவஞான முனிவரே பல இடங்களில் சித்தாந்த கருத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்புடையது. அதில் சேந்தனார் பாடியிருக்கார், கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை, கரையிலா கருளிமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மணமணி விளக்கை, செற்றவர் புறமெரித்து செற்றையம் சிவனை, திருவீழி விழலை விட்டிருந்த கொற்றவன் தன்னை கூற கூற கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தன. இந்த 2 வரி தான் இப்போ முக்கியம். நடுவில் நான் சொல்ல போகிறதுல உங்களுக்கு பொருள் தெரியும்.
கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. முதல்ல சொன்னார் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை அது முதலையே நம்ம திருத்தாண்டகத்திலையும் வந்திருக்குது. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி. அது என்ன சார் கற்றவர்கள் உண்ணும் கனின்னா எவ்வளோ படிச்சிருக்கணும்? எம்ஏ பிஏ அது மாதிரி ஏதாவது படித்து தான் சாப்பிட முடியுமா அப்படின்னு அது நினச்சிடுவார்கள். அது உண்மையிலேயே என்ன பொருள்? அது கற்றவர்கள் உண்ணும். ரொம்ப அற்புதமாக அதுக்கு பொருள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பொருள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உதாரணம் சொன்னோன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். கற்றவர்கள் உண்ணும் கனி. இப்போ நான் ஒரு தடவை திருச்சிக்கு போயிருந்தேன், என்னுடைய சொந்த ஊர். அங்கே ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்காக போனேன். அந்த நண்பர் வீட்டு வாசலை கதவை தட்டினேன். அவர் டக்குன்னு திறந்தார், வெளியில் வந்தார். ஐயா வாங்க வாங்க அப்படின்னார். நான் உள்ளே போனேன். உட்காருங்க அப்படின்னார். உள்ளே உட்காரத்துக்கு முன்னாடியே அந்த மல்கோவா வாசனை, மாம்பழ வாசனை ஒரு தூக்குச்சு. உடனே கேட்டேன், என்ன மல்கோவா மாம்பழ வாசனை அடிக்குதே அப்படின்னு. உடனே அவர் வந்தோடனே பிடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. இல்லை மாமனார் தான் ஒரு கூட கொடுத்து அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்துவாரா? கஞ்சப்பாயன்னார். மாமனாரை திட்டாத மாப்பிள்ளை இந்த உலகத்தில் ஏன் திட்டா பார்த்தா ஒரு கூட தான் கொடுத்து அனுப்பிச்சாராம். சரி, அவர் உடனே என்ன பண்ணார், உள்ளே பார்த்து தன் மனைவி, அம்மா இங்கே பாரு யார் வந்திருக்கா பாரு அப்படின்னார். உடனே அந்த அம்மா வந்தாங்க. என்ன வாங்கண்ணா அப்படின்னாரு. உடனே சொன்னேன், பாரு ஐயா வந்த உடனே அந்த வாசனையை பிடிச்சிட்டார், ஒரு பழம் கொண்டா அப்படின்னார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பழத்தை எடுத்து கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்து அப்படி எடுத்தாப்புல வச்சாங்க. அதை பார்த்தா அதனுடைய நிறம், அந்த பழத்தினுடைய இது எனக்கு நாக்கில் தண்ணி ஊறுது. இது எப்போன்னு அவர் என்ன பண்ணார், பல விஷயங்களை பேசிட்டு தான். என்ன சார் திருவாசகத்துக்கு குறிப்புரை எழுதியிருக்கீங்களாமே? ஆமாம் குறிப்புரெல்லாம் எழுதியிருக்கேன். குறுந்தகடெல்லாம் போட்டிருக்கீங்களாமே? ஆமாம் குறுந்தகடெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பழத்தை பார்த்துக்கிட்டே அவரை பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் டக்குன்னு பழத்தை பார்த்து, இன்னும் இந்த பழம் சாப்பிடாமல் இருக்கீங்க. இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ சாப்பிடுன்னு சொல்லாமல் கதையை பேசிகிட்டு இருந்தா அவர் எப்போ சொல்லுவார்னு பார்த்துட்டேன். டக்குன்னு எடுத்து அந்த பழத்தை எடுத்து இப்படி நாக்கில் வச்சோம் பாருங்க. நாக்கு வேறு இல்லை, பழம் வேறு இல்லைன்னு அப்படியே அற்புதமாக ஆனந்தமாக போச்சு. இப்போ வரேன் உதாரணத்துக்கு, நான் உள்ளே வருகிற பொழுது இந்த பழத்தை அனுபவித்தேன். எப்படி? வாசனையாக மூக்குனால் அனுபவித்தேன். அப்புறம் வந்து உட்கார்ந்தவொடனே பழத்தை கட் பண்ணி வச்சாங்க. அப்போ எதனால் அனுபவித்தேன்? கண்ணுனால் அனுபவித்தேன். மூணாவது அப்படியே அனுபவித்தேன், பழத்தை எடுத்து நாக்கில் வச்சு நாக்கெல்லாம் அனுபவித்தேன். இந்த 3 அனுபவத்தில் எது உண்மையான அனுபவம்? மூக்கினால் அனுபவிச்சதா? கண்ணுனால் அனுபவிச்சதா? இல்லை. இந்த அனுபவம்லாம் உண்மையான அனுபவம் இல்லை. எது உண்மையான அனுபவம்னா, நாக்கு வேறு இல்லை பழம் வேறு இல்லைன்னு அத்துவிதமாகுது இல்லையா, அதுதான் உண்மையான அனுபவம். நம்ம இறைவனை எப்படி பார்த்துட்ருக்கோம்னா, பழத்தை மூக்கால் நுகர்றது போலவும் கண்ணால் பார்க்கறது போல தான் பார்த்துட்ருக்கோம். ஞானிகள் மட்டும்தான் பழத்தை அத்துவிதமாக அனுபவிப்பது போல சிவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அனுபவிக்க வேண்டும் என்று தான் கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனியினர். அத்துவிதமான அனுபவம். இறைவனிடம் சென்று அனுபவிப்பதற்கு அதை கொடு இதை கொடு அதை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் மறந்துடுறோம், இறைவன் தான் அனுபவத்திற்கு உரியவன். அவனையே அனுபவத்திற்கு கேட்கணும்னு கேட்க தெரிய மாட்டேங்குது. அதனால தான் 7 திருமுறைக்கும் 8ஆம் திருமுறைக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால், 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற தேவாரத்தில் சுவாமிகிட்ட என்ன வேணால் கேட்கலாம். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவீர் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு ஐயர். இந்த சோறு கூரை திருவாசகத்தில் வராது. அப்போ 7ஆம் திருமுறையில் சிவனிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம். 8ஆம் திருமுறையில் சிவனிடம் சிவனை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது என்பது தான் 8ஆம் திருமுறை. அப்போ சிவத்திட்ட சிவத்தை தான் கேட்கணும். அனுபவப்படுவதற்கு ஒரு பொருளை கேட்பதற்குரியவன் அல்ல சிவம், அனுபவப்படுவதற்குரிய பொருளே சிவம். நீ ஒன்றை கொடுன்னு கேட்கணும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், நீ தான் வேணும். அதனால தான் சொன்னார் வேண்டத்தக்கது. அதுக்கு எப்படி பொருள் எழுதிட்டாங்கன்னா, எனக்கு என்னென்ன வேணும்லாம் உனக்கு தெரியும். இந்த மளிகை கடைக்கார்ட்ட போய் சொல்லுவான், இந்த மாதம் என்னென்ன பொருள் வேணும் உங்களுக்கு தெரியும் சார், மாதம் அனுப்புறதுங்களே, அதே மாதிரி இந்த மாதமும் எங்களுக்கு போட்டு பொருள் அனுப்புன்ற மாதிரி பொருள் எழுதியிருக்காங்க. அப்படியா மணிவாசர், எனக்கு வேண்டத்தக்கது எனக்கு என்னென்ன வேணும்னு உனக்கு தெரியும் நான் சொல்லுவார். தப்பு. அது என்ன அர்த்தம்னா, வேண்டத்தக்கது, இந்த உலகத்திலே வேண்டத்தக்க பொருள் ஒன்று இருக்குமானால் அது எது என்றால், அறிவோய் ஞானப்பொருளே நீ. அதுதான் பொருள். வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று தான் அதுக்கு பொருள் சொல்லணும். ஏன்னா மணிவாசகரை புரிந்து கொண்டால் அப்படி தான் சொல்ல முடியும். ஆக இந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை
என்று சொல்லுகிற அந்த பாங்கு இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம். இறைவனை வழிபாடு செய்வது, இறைவனை தோத்திரம் சொல்லுவது, இதையெல்லாம் கடந்து போய் அவரை அனுபவிக்க வேண்டும். ஒன்று, கண்டு என் உள்ளம் குளிர என் கண். இது எப்படின்னா, கண்ணு குளிர்ந்ததுக்கப்புறம் உள்ளம் குளிரணும். இவர் சொல்கிறார், உள்ளம் குளிர கண் குளிர்ந்தன. கண்டு உள்ளம் குளிர கண் குளிர்ந்தன. உள்ளம் குளிர்ந்து தான் அப்புறம் கண் குளிர்ந்ததுன்னார். அப்போ அந்த கண்டுங்கிறத என்ன பண்ணணும்னா, என் உள்ளம் கண்டு என் கண் கண்டு குளிர்ந்தனவ. இந்த ரெண்டு கண்டையும் ரெண்டு இதுக்கு பிரித்து கொடுக்கணும். அப்போ கண்ணால் காண்பதற்கு முன்பாக சிந்தையால் காண வேண்டும். அதனால தான் சுவாமிகிட்ட போய் நின்னவொடனே, பெருமான்கிட்ட போய் நின்னவொடனே, பெருமான் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, நம்ம கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் எதிர்பார்க்கறது இல்லை. தேங்காய் கொண்டு வந்திருக்கோமா, வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கோமா, பூ கொண்டு வந்திருக்கிறோமா, ஏன்னா எதுவுமே நம்ம சரக்கு இல்லை, எல்லாம் வெளியில் வாங்கிட்டு வந்தது. அதையா எதிர்பார்க்குறாரு? நம்மளால் என்ன நினைக்கிறான், அந்த தேங்காய் வாழைப்பழத்துலேயே அவனை கவுத்துள்ளான்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவன் எத்தனை வாழைப்பழத்தை பார்ப்பான், எத்தனை தேங்காயை பார்ப்பான், அதையும் காட்டிட்டு எடுத்துகிட்டு வேறு போயிடுறீங்க. இந்த தேங்காய் வாழைப்பழத்துலையா உழுவாவ? இது நாம் நினைக்கிறோம் தேங்காய் வாழைப்பழம், அது இல்லை. அவன் அதை எதிர்பார்த்தல்ல. அவன் என்ன எதிர்பார்க்குறான்? சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்று பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்குண்மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆண்டு உண்டு இச்சைமால் அமுத பெருங்கடலேன்னாரு. இது ஓட்டக்குடம்பால இருக்குது. வந்து நின்னா கண்ணால் பார்த்து உன்னை தரிசிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தால் மடப்பள்ளியிலேருந்து சுண்டல் வாசனை வந்து மூக்கு வழியாக லீக் ஆகிடுது. சரி, கண்ணையும் மூக்கையும் டைட் பண்ணி உன்னுடைய அருளை பெறலான்னு பார்த்தா காது வழியாக பக்கத்தில் வந்து அப்போ தான் அந்த படத்தை பற்றி எவ்வளோ பேசுகிறான், காது வழியாக லீக் ஆகுது. இப்படி ஓட்ட குடமாக இருக்கே, இதில் எப்படி தண்ணி பிடிக்கிறதுங்கிறார். இது என்னது? ஓட்ட குடம். இதுக்குள்ளே உன் அருளை வாங்கி நிரப்ப முடியலையேங்கிறார். ஓட்ட குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா, போகிறது ஆச்சரியமா? நான் உங்களை தான் கேட்குறேன். ஓட்ட குடத்துக்குள்ளே தண்ணி இருக்கிறது ஆச்சரியமா, போகிறது ஆச்சரியமா? இருக்கிறது தான் ஆச்சரியம், போகிறது ஆச்சரியம் இல்லை. சரி, இவ்வளோ ஓட்டை இருக்க இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது ஆச்சரியமா, போகிறது ஆச்சரியமா? எது ஆச்சரியம்? இருக்கிறது தான் ஆச்சரியம். அதனால் நாளை காலையில் யாரையாவது பார்த்தோன்னே, என்ன சார் இன்னமும் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு தயவுசெய்து கேட்டுறாதீங்க. இந்த ஓட்ட குடத்துக்குள்ள இந்த உயிர், அதுதான் ஆச்சரியம். இப்போ இந்த ஓட்ட குடத்துக்குள்ள அருளை நிரப்புறது எப்படி? அதை சொல்லுகிறார், அந்த வழிபாட்டை சொல்லுகிறார். இப்போ நான் திருவாசகம் போகலை, அதில் எடுத்தவனு சொல்லுகிறார், சிந்தனை நிந்தன காக்கி. அதான் முக்கியம். போன உடனே நம்மகிட்ட பெருமான் என்ன எதிர்பார்க்குறான்னா, நம்முடைய தாட்ஸில் என்ன பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்குறான், இவன் முழு சிந்தனையும் இங்கே கொடுத்துருக்குறான்னா. ஏன்னா சில பேருக்கு இங்கே வந்தவுடனே, அது அப்பர் சாமி கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், நெஞ்சே நீ வா, நெஞ்சே நீ வா. யாரை கூப்பிட்றாரு? கோயிலுக்குள்ளே வந்துட்டார், அது வெளியிலேயே நிற்கிது. நெஞ்சே நீ வா, யாரை கூப்பிட்றாரு? பக்கத்து வீட்டுக்காரனையா, எய்த்து வீட்டுக்காரனையா? யாரை கூப்பிட்றாருமா? நெஞ்சு, நெஞ்சே நீ வா. ஏன் வெளியில் நின்று செருப்புக்கிட்டே நிற்கிறிய? யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டான், உள்ளே வா. நான் உள்ளே வந்துட்டேன், நீ என்ன வெளியிலேயே நின்றுட்டு இருக்கிறிய? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் தாட வழிபாடு. நான் ஒரு இடத்துல, நீ ஒரு இடத்துல. யோகங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய சிந்தனை 100% இருக்குமானா யோகம் இல்லைங்களா? நான் இங்கே இருந்தேன்னா என்னுடைய சிந்தனை முழுக்க இங்கே. இப்போ நான் யோகம் முடியாதுங்கிறீங்களா? கஷ்டங்கிறீங்களா? நீங்கள் சாயந்தரம் சென்னையில் போய் பாருங்கள். இங்கே எனக்கு தெரியாது, சென்னையில் பார்த்தீங்கன்னா 7-7:30 மணிக்கு நீங்கள் எவன் வீட்டுக்கும் போக முடியாது. சாயந்தரம் அவன் சீரியலில் மூழ்கி கிடப்பான். அது 7 மணிக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா பரம எதிரியை கூட அப்படி பார்க்க மாட்டான். வந்தியா வா அப்படின்ட்டு இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்தான்னா அவ்வளவுதான், அதையே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அந்த இன்டர்வல் போட்டால் தான், அந்த விளம்பர இடைவேளை போட்டவுடனே அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். டே ஐஸ் வாட்டர் இருறாம்மா. அவன் அங்கேருந்து பார்த்துட்டு, அப்பா ஃப்ரிட்ஜை காணும்பா அப்படின்னா. என்ன ஃப்ரிட்ஜை காணுமா? அந்த அம்மா இஞ்சி எங்கள் பீரோவையும் காணுங்க. அலறி அடிச்சுட்டு வெளில வந்தால் எய்த்தாப்பில் மளிகை கடைக்காரர் கேட்குறாரு, என்னங்க வீடு காலி பண்ணுறீங்களான்னு. ஏன் இல்லை ஒன்றா வெளியில் போயிட்டு இருந்தது. இவன் டிவி பார்க்குற வேகத்தில் வீட்டுக்குள்ளே நடந்த பேப்பரில் போட்டுருது சொல்கிறான். வீட்டில் வந்து ஒவ்வொன்றா தூக்கிட்டு போயிட்டான். அவ்வளோ தூரம் இந்த டிவியை அப்படி பார்த்துருக்குறான். அதுக்கு பேர் என்ன? யோகம்தான். அவன் பண்ணது யோகம்தான். என்ன அது அவயோகம். இதுவே கோயிலில் வந்து பண்ணால் சிவயோகம். அவ்வளோதாங்க.
அதை சொல்லுகிறார், என் உள்ளம் கண்டு என் கண் கண்டு குளிர்ந்தனது. அப்போ வெறும் கண்ணுனால் பார்த்து குளிர்ச்சி ஏற்படாது. கண்ணுனால் பார்த்தா சார் இன்றைக்கி நம்ம உபயம் சார், நம்ம உபயம் தான், இது கண்ணு மட்டும் பாரு, நம்ம உபயம் சார். மாலை பாருங்கள், இந்த இவ்வளோ 2 அடி போட சொன்னேன், மாலை போட்டிருக்காரு, சாமி போட்டிருக்க மாலை நம்பளுது, சாத்திருக்க வஸ்திரம் என்னது, தகிக்கும் அவருக்கு சாமிக்கு, எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு என்னதுங்கிறாடே. ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக்கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. இந்த ஒரு வரி சொன்னேன்னா முடிஞ்சது இந்த செஷனு. என்ன அற்புதமான வரி பாருங்கள். வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாய். இந்த வெளிவளருங்கிறது நீங்கள் விஞ்ஞானம் அந்த 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 எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த வெளிவளருங்கிறத திருப்பி போட்டு வளர்வெளின்னு போடணும். இந்த வளர்வெளியைத்தான் பண்ணார். இன்றைக்கி உலகத்தில் அஸ்ட்ரோநாட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். யூனிவர்ஸினுடைய சைஸை சொல்ல முடியாது, பெருகிக்கொண்டே போகிறதுங்கிறான். அந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸை சேந்தனார் போகிற போக்கில் சொல்கிறார் வளர்வெளினார். வளர்வெளியாம், அதான் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். எப்போவோ சொல்லிட்டார் 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுலேயே ரொம்ப அழகாக வளர்வெளினார். இன்றைக்கி அந்த அந்த டேர்மை காயின் பண்ணுறான் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு. 19ஆம் நூற்றாண்டில் தான் காயின் பண்ணியிருக்கான். நம்ம எப்போவோ சொல்லிட்டோமே அதை. அதில் சொல்லுகிறார், அதில் கூத்து நடக்கிறதான் இந்த வெளியில் பறவெளி. சிவபெருமானுக்கு தான் வடிவமே கிடையாது, வடிவம் இல்லாதவன் சிவபெருமான். வடிவம் வந்தால் சக்தி, அதுதானே நம்முடைய சைவமே. அவனுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. அதை சொல்லுகிறார், தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. எங்கள் அறிவுக்கெல்லாம் நீ அகப்படுறவன் இல்லை, நீ கொடுத்து விளம்புன்னு சொன்னா தான் உன்னுடைய அறிவு இல்லையா. நம்ம அறிவெல்லாம் என்ன அறிவு? இப்போ ஐடி ஃபீல்டை பற்றி சொன்னாங்க. எங்கள் ஊரில் ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க ஒரு மாதத்துக்கு 1.25 லட்சம் ரூபா இந்தியன் ருப்பியில் மாத சம்பளமே அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்காரரும் சம்பாதிக்கிறார். ஆனால் இந்த அம்மா அவரை போல் 1.5-2 பங்கு சம்பாதிக்குது. 2 பேரும் வேலைக்கு போவாங்க. காலையில் இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட் ஐடி ஃபீல்டு அம்மாங்க டக்குன்னு ப்ரொமோஷன் மேலே வந்துட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, காலையில் ஆனால் அந்த குழந்தைய கிளப்பி ஸ்கூலுக்கு வேன் வரத்துக்குள்ளே அதை கிளப்பி விட்டுறணும். இந்த அம்மா சமைப்பாங்க, தான் கட்டிட்டு போகணும், வீட்டுக்காரர் கட்டி கொடுக்கணும், குழந்தைக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும், அந்த குழந்தைய பாத்ரூமில் அனுப்பிச்சு குளிச்சுட்டு அந்த யூனிஃபார்ம் மாட்டிட்டு வரணும். இங்கேருந்தே குரல் கொடுத்துட்ருப்பாங்க, ஏய் என்ன குளிச்சிட்டியா, ப்ரஷ் பண்ணியா, வெளில வந்தியா அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அந்த குழந்தை வந்துடும். ஒரு நாள் பார்த்தா வரவே இல்லை. அது என்னடா அது ரொம்ப நாள் ஆச்சான்னு இந்த அம்மா ரொம்ப பார்த்துட்டாயி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த யூனிஃபார்ம் மட்டும் வந்தது. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டாங்க. இல்லைம்மா நாமெல்லாம் தினம் ப்ரஷ் பண்ணுறோம்ல. ஆமாம், நாய் நம்ம வீட்டு நாய் பண்ணுதா, ப்ரஷ் பண்ணுதா, சரி அதனால் ப்ரஷ்ஷை எடுத்து அதுக்கு பல் தேய்ச்சி விட்டேன். இன்னும் 2 போடு போட்டாங்க. உனக்கு அறிவு இருக்கா, ஏன் அப்படி பண்ண அப்படின்ட்டு வேன் வந்தது, குழந்தைய ஏற்றி விட்டுட்டு அன்றைக்கி சாயந்தரமே இந்த குழந்தையோட ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டுட்டு வேறு ப்ரெஷ்ஷு புது ப்ரெஷ் வாங்கி வச்சுட்டாங்க. 2 நாள் ஆச்சு. இந்த குழந்தை ஒரு நாள் கேட்டுச்சு, ஏம்மா எனக்கு புது ப்ரெஷ் வாங்கினேன்னுச்சு. ஆமாம், ப்ரெஷ்ஷை எடுத்து நாய்க்கு பல் தேய்ச்சி விட்டேன்னா அதை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா, அதான் தூக்கி போட்டேன். நான் எங்கே என் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணேன், உன் ப்ரெஷ்லேயே விளக்கி விட்டேன்னுச்சு. ரெண்டு நாளில் அந்த ப்ரெஷ்லையா என்ன பண்ணுறது? ஐடி படித்தவங்க தான், 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க தான். ஆனால் இது வேலை செய்யலை. என்னடா, அதாவது நம்ம அறிவெல்லாம் எப்படின்னா ஒரு பக்கம் இன்னும் உயர்ந்திருக்கிற மாதிரி தெரியும், டக்குன்னு சரிக்கிறோம். இதுக்கு 1000 உதாரணம் சொல்லுவேன், நியூட்டன்லேருந்தே இப்போ உதாரணம் சொல்லுவேன். ஆக இந்த அறிவு பசு அறிவு, பாச அறிவு என்று சொல்லுவார்கள். உலக புத்தக ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம் ஞானம் அல்ல, மத்தக ஞானம் தான் ஞானம். அது இறைவனாக பார்த்து, அதனால தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினார். நம்ம அறிவினால் அவனை, இது ரொம்ப அற்புதமாக விளம்புமா விளம்பே என்று சொல்லுகிறார். அதாவது உலக சமயங்களிலேயே எல்லா கடவுளை நம்புகின்ற அத்தனை சமயங்களிலும் சைவம் தலை தூக்கி நிற்கிறதுக்கான காரணம், ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பதி இலக்கணம் சொல்லுது பாருங்கள். பதிக்கு அது வேறு எந்த சமயமும் சொல்லலை. எல்லா சமயத்திலே இருக்கக்கூடிய கடவுளருக்கு அவர்கள் சொல்லுகிற பொழுது கடவுள் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் கருணையானவன், மற்ற குணங்களெல்லாம் சொல்லிட்டு அவன் நமக்கு காட்டு உபகாரத்தை செய்கிறான் என்று சொல்லுகிறது. ஆனால் சைவ சமயம் மட்டும்தான் காட்டுனா மட்டும் போதாதுரா, உயிரோட உயிராக இருந்து அதுவும் காணணும், அப்பத்தான் இந்த உயிர் அறியும் என்று சொன்ன ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். அப்படி சொன்னதற்கு திருமுறையில் எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டுவது சித்தாந்த ஆசிரியர்கள் விளம்புமா விளம்பே.
காணுமா காணி என்றெல்லாம் சொல்லுகிற அந்த இடத்தைத்தான் திருமாளிகைத்தேவருடைய பாடலை எடுத்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லி மிக மிக அற்புதமாக இந்த கருத்து குவியல்கள் எல்லாம் நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் இந்த திருமுறைகளிலே குவிந்து கிடக்கின்றன. ஆயிடுச்சா 25 நிமிஷம்? சரி ரைட்டா. அவர் பக்கத்திலே இருக்கார், ரொம்ப சரியாக. ஐயா என்னை அவர்கள் மனம் திறந்து பாராட்டு. அவங்க எவ்வளவோ உயரத்தில் இருக்கிறவங்க. அவங்கள பற்றியெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டேன். அவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான எனக்கு, ஆனால் அந்த அளவுக்கு நான் தகுதி உடையவனா, தகுதியை வளர்த்துக்கொள்வேன் என்று அவரிடம் சொல்லிக்கொண்டு, வழக்கம் போல் நானும் நிறைய குறுந்தகடு பேசியிருக்கிறேன். திருமந்திரம் முதல் தந்திரம் மட்டும் 69 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மலேசியாவிலேருந்து போட்டு விட்டாங்க. அது முதல் தந்திரம் 69 மணி நேரம், 2வது தந்திரம் 48 மணி நேரம். இது தொடர் சொற்பொழிவாக இருந்தது. 3வது தந்திரமும் பேசி முடித்து அது ஒரு ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் பேசியிருக்கேன். 3 தந்திரங்களும் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருப்பது. சிவஞான போதத்தை பற்றி சிங்கப்பூரில் அடியன் பேசின குறுந்தகடும் இருக்கிறது. முழுமையாக 12 சூத்திரங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன். இதெல்லாம் விட நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக அற்புதமாக தருகிற துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், ஒரு ஈடு இணையற்ற ஒரு சீகாழி சிற்றம்பல நாடிகள் செய்தது. அது ஒரு 15 நாள் தொடர் சொற்பொழிவு செய்து அதனுடைய குறுந்தகடு. பிறகு திருவாசகத்தில் சிவபுராணம் பற்றி மட்டுமே தொடர் சொற்பொழிவு ஒரு 6 நாட்கள் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த குறுந்தகடு இருக்கின்றன. அதை தவிர திருவாசகத்திற்கு முழுமையாக குறிப்புரை எழுதியிருக்கிறேன். வேறு எந்த நூலிலும் காணப்படாத குறிப்புரைகளை மட்டுமே என்னுடைய திருவாசக நூலில் நான் எடுத்து குறிப்புரையாக காட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக சொன்னாங்க, நோமோர் பதவுரை நோமோர் பொழிப்புரைன்னு. ரொம்ப சரி. பதவுரை பொழிப்புரையில் நான் அதில் தரல, குறிப்புரை மட்டும்தான் தந்திருக்கேன். அதில் என்ன குறிப்புரை முக்கியமாக, நான் நடராஜ ஐயா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஐயா தான் சொன்னாங்க, பேசுகிற போது குறிப்பிட்டார்கள். இதில் வெறும் குறிப்புரை தந்திருக்கிறேன். குறிப்புரைகள் எவ்வளவு ஆழமாக மணிவாசகர் சொல்லி இருக்கிறார் என்கிற அந்த செய்திகளை சொல்லியிருக்கிற அந்த நூலும் என்னிடம் இருக்கிறது. வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவை நிறைவு செய்து, மீண்டும் நாளை உங்களை நான் சந்திப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.